அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்க இன்னைக்கு தரம் 7 மாணவர்களுக்கான முதலாம் தவணைக்குரிய பரீட்சை வினாக்கள் தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப இதுல நாங்க ஏற்கனவே தரம் 7 மாணவர்களுக்காக பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களை பார்த்திருக்கு. சரியா? அப்ப இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பகுதி 2ல வரக்கூடிய மாதிரி சில வினாக்கள் பார்க்கலாம். சரியா? அப்ப அதுல பகுதி 2ல வரக்கூடிய வினாவை நான் எழுதி விடுறேன், நீங்கள் அதை பார்த்து எழுதி கொள்ளும். சரி, அப்ப இதுல உங்களுக்கு பகுதி 2ல சில உதாரணங்கள் தந்திருக்கு. ஏ ஏ போட்டுக்கொள்ளுங்க, தவளை. பி பி போட்டுக்கொள்ளுங்க, அணில். சி வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. டி நத்தை. டி நத்தை. இ கொக்கு. எஃப் மீன். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் பாருங்க, சில விலங்குகள் தரப்பட்டிருக்கு. இந்த விலங்குகளை வைத்து தரப்பட்டிருக்கிற ஏ முதல் எஃப் வரையான விலங்குகளை வைத்து அதுக்கு கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு நீங்கள் பொருத்தமான விடைய எழுதவும். சரியா? அப்ப உங்களுக்கு இதுதான் ஆன்சர் மாதிரி. அந்த கேட்கிற கேள்விய வடிவா விளங்கிட்டு நீங்க இதுல இருந்து அந்த விலங்கு என்ன என்றத பொருத்தமாக எழுதினா சரி. அப்ப முதலாவது சிமோல் ஏ போட்டு கேள்வி. சிமோல் ஏ போட்டு ஒரு கேள்வி. இந்த மேல தரப்பட்டிருக்கிறவற்றில முள்ளம் தண்டுளி விலங்கு. முள்ளம் தண்டுளி விலங்குகள் எவை? ஏ கேள்வி, முள்ளம் தண்டுளி விலங்குகள் எவை? உங்களுக்கு விட தெரிஞ்சா நீங்க எழுதி கொள்ளுங்க, இல்லாட்டி நான் விளங்கப்படுத்துற வரைக்கும் வெயிட் பண்ண. பி கேள்வி, ஸ்மால் பி போட்டு எழுதிக்கொள்ளுங்க. முலையூட்டி கூட்டத்தில்
முலையூட்டி கூட்டத்தில் அடங்குவது. முலையூட்டிகள் என்றால் என்ன தெரியும் தானே பிள்ளைகள்? குட்டிகளுக்கு பாலூட்டுபவைதான் முலையூட்டி. அப்ப இந்த தரப்பட்டுள்ள விலங்குகள்ல குட்டி என்ற விலங்கு இதற்கு பார்த்து போடவும். சரி. தீக்கேள்வி முள்ளந்தண்டிலி கூட்டத்தை சேர்ந்த விலங்கு. முள்ளந்தண்டிலி கூட்டத்தை சேர்ந்தவை. முள்ளந்தண்டிலிகள் முள்ளந்தண்டுளிகள் ரெண்டையும் வடிவ ஞாபகம் வச்சிருக்கணும், மாறி மாறி போடக்கூடாது. தெரிஞ்சாக்கள் நீங்க ஆன்சரை நோட் பண்ணி கொண்டு போகும், அல்லது நான் கேள்வி எழுதி முடிய விளங்கப்படும். டி கேள்வி பொய் கோலம் பூணும் விலங்கு. பொய் கோலம் கொள்ளும் விலங்கு எது? பொய் கோலம் என்னன்னு தெரியும் தானே பிள்ளைகள்? அந்த விலங்கு அதனுடைய எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக தன்னுடைய நிறத்தை அந்த தான் வாழுற சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றிணைஞ்சு இருந்தா அதுதான் பொய்க்கோலம் என்று சொல்லும். சரியா? அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலங்கு. ஈ. ஈ கேள்வி. ஈ. அருவிக்கோட்டு வடிவமுள்ள சரியா? ரைட். அப்ப இவ்வளவும் தான் இந்த தரப்பட்டுள்ளவற்றுக்குரிய வினா. ABCDE. இந்த 5 வினாக்களுக்கு நீங்கள் பொருத்தமான விடையை தெரிவு செய்ய வேண்டும். அப்ப முதலாவது பாப்பம் முள்ளந்தண்டுளி விலங்கு. அப்ப உங்களுக்கு தரப்பட்டுள்ள விலங்குகளினுடைய பெயரை நீங்க எழுதிக் கொள்ளலாம், அல்லது ABCDயை நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரியா? இப்ப நான் இதுல ABCDல குறிச்சு கொள்றேன். நீங்க விருப்பம் உண்டா நீங்க அதோட பெயரையும் எழுதி கொள்ளலாம். அப்ப முள்ளந்தண்டுள்ளதென்றா அந்த 5 வகையில ஏதாவது உண்டாக இருக்க வேண்டும். முள்ளந்தண்டுள்ள 5 வகைகளில் 5 கூட்டங்கள்ல இருந்து நீங்க தெரிவு செய்ய வேண்டும். முள்ளந்தண்டுள்ள கூட்டங்கள் எதுவை? பீசஸ், ஆம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், மமேலியா கூட்டத்தை சேர்ந்தவைகளாக இருக்க வேண்டும். மற்றதெல்லாம் முள்ளந்தண் கிளி கூட்டத்தை சேர்ந்தவை. நிடாரியா, மொலஸ்கா, ஆத்திரப்போடா, அனலிடா. சரியா? அப்ப அவை முள்ளந்தண்டிலிகளை சேர்ந்தவைகள். அப்ப இதுல பாருங்க, தவளை அம்பிபியா. அப்ப அது முள்ளந்தண்டுளி. முள்ளந்தண்டு நானே என்று போட்டுக்கொள். பி அணில்
அதுக்கு முள்ளந்தண்டு இருக்கு. அது மவேலியாவுக்கு நாங்க சேர்ப்போம். பி குட்டி. சரி, அதே மாதிரி சி வண்ணாத்து பூச்சி. வண்ணாத்து பூச்சி என்னது? பூச்சி இனத்தை சேர்ந்தது. இன்செக்ட், அதாவது ஆத்திரப்போடா கூட்டத்தை சேர்ந்தது. ஆத்திரப்போடா என்ன கூட்டம்? முள்ளந்தண் கிளி கூட்டம். அப்ப சி முள்ளந்தண்டு அற்ற கூட்டம். சரி, அதே மாதிரி டி நத்தை. சரியா, நத்தையில முள்ளந்தண்டு இருக்கா? நத்தைக்கு முள்ளந்தண்டு இருக்கா இல்லையா? இல்ல. அது மொலஸ்கா கூட்டத்தை சேர்ந்தது. சரியா, அப்ப அது முள்ளந்தண்டு கிளி. ஈ கொக்கு. கொக்கு என்னது? ஆவேஸ். ஆவேஸ் என்றா எது? பறவை இனங்கள். அப்ப பறவை இனங்கள் என்னது? முள்ளந்தன் துளிகள். ஆகவே அது முதலாவது வரும். எஸ் மீன். பிசஸ் என்றா மீன்கள். அப்ப மீன்கள் என்னது? முள்ளந்தண்டு உள்ளவை. மீனுக்கு முள் இருக்குதானே இல்லை? முள்ளந்தன் துள்ளி. இப்படி விட போட்டாக்கள் கெட்டிக்காரர். சரியா, ரைட். அப்ப இது தெரிய வேணுமாக இருந்தால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வேணும்? முள்ளந்தண்டுளிகள், முள்ளந்தண்டிலிகளினுடைய கூட்டங்கள் தெரிய வேணும். சரி, முள்ளந்தண்டுளியில உங்களுக்கு 5 வகை கூட்டமும் தெரிய வரும். பிசஸ், அம்பிபியா, ரெப்டீலியா, ஆவேஸ், நெமேலியா. முள்ளந்தண்டிலிகள்ல நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரோபோடா. அந்த 4ம் தெரிய வரும். ஒரு 5 விஷயம் பாடமாக்குறது கஷ்டம் இல்லை தானே இல்லையா? இந்த 5ஐயும் கஷ்டப்பட்டு பாடமாக்கி வச்சுக்கொண்டீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு விலங்கு பாகுபாட்டுல ஒரு கேள்வி கட்டாயம் வரும். சரியா, விலங்கு பாகுபாட்டுல கட்டாயமாக உங்களுக்கு கேள்வி இருக்கு. அப்ப முதல் 5 பாடங்கள் தானே உங்களுக்கு வரப்போகுது. அப்ப அதிலையும் சிலது மிக முக்கியமானது. இப்ப இதுல எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் முள்ளந்தண்டு உள்ளது, முள்ளந்தண்டற்றதுல கேள்வி வந்தே ஆகும். சரி, அப்ப நீங்க அதை வடிவா படிச்சு கொள்ளும். அடுத்தது முளையூட்டி கூட்டம். இது முளையூட்டி கூட்டத்துக்குள்ள அடங்குறது. அப்ப முளையூட்டி என்று சொன்னா இந்த குட்டி என்று பாலூட்டும் விலங்குகளா இருக்க முடியும். அப்ப இதுல நீங்க பார்த்தீங்கன்னா தவளை குட்டின்றது இல்ல, தவளை முட்டைகளை இடும். அணில் குட்டியிடும். வண்ணாத்தி பூச்சி முட்டைகளிடம். நத்தை முட்டைகள். கொக்கு முட்டை. மீன் முட்டை. அப்ப இதுல எது பொருத்த முளையூட்டி கூட்டத்துக்கு? பி, அணில் தான் பொருத்தமா. பி. ரைட். அடுத்த வினா, பொய் கோலம் கொள்ளும் விலங்கு. இப்ப பொய் கோலம் என்ன பிள்ளைகள்? இப்ப அந்த ஒரு சூழல்ல அந்த அங்கி வாழ வேண்டுமாக இருந்தா அது அந்த இரை கவ்வும் விலங்குகளுக்கு தான் அந்த சூழல்ல இருக்கிறத மறைச்சு வாழ்றதுதான் பொய்க்கோலம் என்று சொல்றோம். இப்ப பாருங்க, சில சமயம் இந்த வெட்டுக்கிளியே பச்சையா இருக்கு. அது சில விட பச்சை இலைகள்ல இருந்தா எங்களால கண்டுபிடிக்க இயலாது. சில சமயம் இந்த வனத்து பூச்சி எல்லாம் இலைகளோட இலையாக மறைஞ்சிருக்கு. ஒரு கிரீன் கலர்ல ஒரு வனதி பூச்சி வந்ததுன்னா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா பச்சை இலைகளுக்குள்ள? இல்ல.
அல்லது அந்த வண்ணாத்தி பூச்சி வேற நிறமாக இருந்தால் வேற பறவைகள் அதை பிடிச்சு உணவாக சாப்பிட்டுரும். அல்லது ஓனானோ ஏதோ அதை பிடிச்சு டக்குன்னு சாப்பிட்டுற முடியும். அப்ப அந்த விலங்கு என்ன செய்ய வேணும்னா, இப்ப ஒரு மரப்பட்டைகள்ல இருக்க வேணுமாக இருந்தா அது ஒரு பிரவுன் கலர்ல அந்த வண்ணாத்தி பூச்சி இருந்தா அது மரத்தின் கலர்லயே இருந்துச்சுன்னா அது தெரியாது. அப்ப அது இரைகவும் விலங்குகளுக்கு என்ன செய்யாது, இரையாகாது. சில தவளைகளும் அப்படித்தான் செய்யும். அது நிறைய ஸ்டோனுகள் கற்கள் இருக்கிற இடத்துல அந்த தவளை அந்த கல்லினுடைய கலர்லயே மறைஞ்சு இருந்ததுண்டா அதனால பாம்புகளுக்கோ அல்லது ஏனைய அந்த தவளையை பிடிக்கக்கூடிய பருந்தோ வேற ஏதாவது விலங்குகளுக்கு அந்த தவளை கண்கள்ல சிக்காது, கல்லு மாதிரியே அதுவும் இருக்கு. சரி, அப்ப பொய்க்கோலம் கொள்றதுனால என்ன பெனிஃபிட், அதாவது என்ன நன்மை இருக்குன்னா, அந்த விலங்கால தன்னை பிடிக்க வார இரைகவும் விலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதனாலதான் அது அப்படி வாழுது. சரி, ரைட். அப்ப பொய்க்கோலம் கொள்றதால நன்மை என்னன்னு சொல்லி கேட்கலாம். என்ன நன்மை? அதால ஏனைய விலங்குகள்கிட்ட இருந்து அதுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. அது அப்படியே மரத்தோட ஒட்டி போய் மரம் மாதிரி நின்றுச்சுதுன்னா வண்ணாத்தி பூச்சியை வேற எதுவும் பிடிக்காது. அல்லது இலையின் கலர்லயே இலைகள்ல போய் பச்சையா இருந்துச்சுன்னா தெரியாது. சரியா, அதே மாதிரி தவளை கற்களுக்குள்ள போய் கல்லின கலர்லயே இருந்துச்சுன்னா அது கல்லு மாதிரி இருக்கும், ஸ்டோனாவே இருக்கும். இப்ப மற்ற விலங்குகளால இனம் காண இல்லாம இருக்கு. பொய்க்கூலும் கொள்ளக்கூடிய விலங்குன்னா நீங்க வந்து தவளையை சூஸ் பண்றது அல்லது வண்ணத்து பூச்சியை நீங்க போட்டு கொள்ள முடியும். சில வகை தவளைகள் தான் அப்படி இருக்கு. எல்லா தவளையும் ஒரே கலரா இருக்காது, வேற வேற வண்ணங்கள்ல இருக்கு. வண்ணத்து பூச்சியும் அப்படி. சரியா பிள்ளைய? ஏயும் சியும் நீங்க போட்டுக்கணும். அடுத்த பாருங்க, ஈக்கள். அருவிக்கோட்டு வடிவமுள்ள விலங்கு விலங்குகள் இரண்டு நீங்க எழுதும். அருவிக்கோட்டு வடிவம் என்னன்னு நான் போன கிளாஸ்லயே சொல்லி. அருவிக்கோட்டு வடிவம் என்னது? இரண்டு முனைகள்ல கூம்பிய வடிவமாக இருக்கும். ஒரு மீன் எடுத்துக்கொண்டா அதுக்கு இரண்டு பக்கங்கள் கூம்பின மாதிரி இருக்கு. ஒரு பறவையை நாங்க எடுத்துக்கொண்டோம்டா அதுக்கு இரண்டு பக்கமும் கூம்பியதாக வரும். அப்ப எங்களுக்கு அந்த வடிவம் பெறப்படும், அதுதான் அருவிக்கோட்டு வடிவம். அப்ப இந்த தங்க விலங்குகள்ல பாருங்க, இந்த வடிவம் எது ரெண்டுக்கும் வரலாம், கொக்குக்கும் மீனுக்கும். அப்ப விலங்குகள் என்று கேட்டா நீங்க ரெண்டும் எழுதும். ரெண்டும் எழுதினால்தான் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்ப இதுல ஒரு கேள்விக்கு ரெண்டு புள்ளிப்படி வந்திருந்தா 2, 4, 6, 8, 10. இப்ப இந்த வினாவுக்குரிய புள்ளி 10 என்றா உங்களுக்கு விலங்குகள் என்று கேட்டா நீங்க ரெண்டும் போட்டிருந்தால்தான் 2 புள்ளி. நீங்க ஒரு விலங்கு எழுதினா ஒரு புள்ளிதான் வரும். நீங்க விடைய வாசிக்கும் பொழுது, கேள்விய வாசிக்கும் பொழுது மிக திருத்தமாக வாசிக்கணும். சரியா? கேள்விய வாசிக்க அவசரப்பட்டு வாசிச்சுட்டு எழுதக்கூடாது, அல்லது தெரியும் தானேன்னு சொல்லி அவசரமா வாசிச்சுட்டு ஒண்ட எழுதிட்டு போக கூடாது. விலங்கு என்று கேட்டிருந்தா ஒன்று போட்டாலும் பரவாயில்லை. விலங்குகள் என்று கேட்டா கட்டாயம் இரண்டு விடைகளை நீங்கள் அளிக்க வேணும். இரண்டு அல்லது ரெண்டுக்கு மேலேயும் எழுதியிருக்க முடியும். சரியா? அப்ப இந்த விலங்கு பாகுபாட்டுல வந்த வினாவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுல நான் தந்த விலங்குகள் தான், வேற ஒண்ணு மட்டும் இல்ல பிள்ளைகள். உங்களுக்கு வேற வேற விலங்குகளை போட்டுட்டு இதே போல கேள்விகளை அவர்கள் அமைக்க முடியும்.
சரி, அப்ப நீங்க விலங்கு பாகுபாடு பாடத்தை வடிவா திருப்பி ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேணும். சரி, இதே மாதிரி இன்னொரு பாடத்துல வரக்கூடிய வினாக்களையும் நாங்க பார்த்துக்கொள்ளும். இப்ப இதை நீங்க எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நாங்க அழிச்சிட்டு எழுது. சரி பிள்ளைகள், இரண்டாவது உங்களுக்கு சில விடைகள் தரப்பட்டிருக்குது. அதுல இருந்து தெரிவு செய்து நீங்க எழுதவும். சுண்ணாம்பு நீர் எழுதிக்கொள்ளுங்க. இரண்டாவது பெண்ணுகள். வினாகிரி, சல்பூரிக் அமிலம், NaOH, சோடியம் ஐதரோசைடு, மண்ணெண்ணெய், இது ஐந்து பிள்ளைகள் உங்களுக்கு விடைகளாக தரப்பட்டிருக்கு. இந்த விடைகளை வச்சு நீங்க இனி தரப்போற கேள்விகளை பதில்களை எழுதிக் கொள்ள வேண்டும். இதுல இருந்து தெரிவு செய்து நீங்க எழுத வேண்டி இருக்கும். இப்ப இதுல முதலாவது வினா, சரியா? இரண்டாவது பெரிய கேள்வியில வரக்கூடிய முதலாவது ரோம இலக்கத்துல போட்டு pH அளவுடையில் ஒன்று முதல் 6, ஒன்று முதல் 6னுள் உள்ள கூறுகள். pH அளவுடையில் 1 தொடக்கம் 6னுள் உள்ள கூறுகள். pH படிச்சிருப்பீங்க. pH ல 1 முதல் 14 வரையான அளவிடைகள் உள்ளது. 1 தொடக்கம் 6 வரை காணப்படுவது அமிலங்கள். pH 7 என்பது நடுநிலை. pH 8 முதல் 14 என்பது காரங்கள். அப்ப முதலாவது வினால pH-இன் பெருமானம் 1 தொடக்கம் 6க்குள்ள அமையக்கூடியதென்றா அவர்கள் கேட்கிறது மேல தரப்பட்டிருக்கிறது எவை அமிலங்கள்.
உங்களுக்கு தெரிஞ்சா அப்படியே நோட் பண்ணுங்க, இல்லாட்டி நான் திரும்ப எழுதிக்கிறேன். இரண்டாவது வினா, பினோத்தலினுக்கு பினோத்தலினுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டு. பினோத்தலின் என்பது ஒரு காட்டி. அந்த காட்டி அமிலங்களுக்கு ஒரு கலரையும் காரங்களுக்கு ஒரு கலரையும் காட்ட வேண்டும். அப்ப பினோத்தலின் ஒரு வெண்ணிறமான தூள் ஆகவே அது கரைச்சா ஒரு வெண்ணிற கரைசல். அந்த பினோத்தலின அமிலங்களுக்கு விடும் பொழுது அதில் நிறமாற்றம் எதையும் காட்டாது. பினோத்தலின் அமிலங்களுடன் நிறமாற்றத்தை காட்டாது. அப்ப பினோப்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டுவது காரங்களுக்கு. காரம் என்றா ஏதாவது ஒரு மூலம், காரமும் மூலமும் ஒன்று. அப்ப இதுல இருக்கக்கூடியது எது காரம் என்று பார்த்து நீங்க அதை போடும். எதுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தை காட்டு. மூன்றாவது பாக்டரி அமிலம் என குறிக்கப்படுவது எது? பாக்டரி அமிலம். நீரில் நன்றாக கரையும் திண்மக்கூறு எது? அதாவது திண்மமாக இருக்கும், தண்ணியில போட்டா கரை. உங்களுக்கு விடை தெரிஞ்சா எழுதிக்கொள்ளும் இல்லையா? அடுத்தது ஐந்தாவது. மண்ணின் அமிலத்தன்மை. மண்ணின் மண்ணின் அமிலத்தன்மையை குறைக்க பயன்படும் இரசாயன கூறு எது? இப்ப பாருங்க பிள்ளைகள், இதுக்கு எப்படி விடை அளிக்கிறேன். உங்களுக்கு விடைகள் மேல தரப்பட்டிருக்கு.
நீங்க அதுல இருந்து தெரிவு செய்து எழுதணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு மேல தரப்பட்டிருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் அமிலமா, காரமா, நடுநிலையானதா என்கிறது தெரிஞ்சிருக்க வேணும். சரியா? ரைட். அப்ப முதலாவது வினாவை பாருங்க. pH-ல 1 தொடக்கம் 6 உள்ள கூறுகள். அந்த 1 தொடக்கம் 6ன்றது என்ன பிள்ளைகள்? pH-னுடைய அளவிடை பெருமானம் 1 முதல் 14 வரைக்கும் இருக்கு. அதுல முதலாவது 1, 2, 3, 4, 5, 6. pH 1, pH 2, pH 3, pH 4, pH 5, pH 6. 6 வரைக்கும் அமிலங்கள். pH 7 என்பது நடுநிலை நீர். அது அமிலம் அல்ல, காரம் அல்ல, நடுநிலை. காரம் என்பது pH 6க்கு மேல 7க்கு மேல போயிடும். pH 8, pH 9, pH 10, 11, 12, 13, 14, pH 14 தான் இருக்குது. அப்புறம் pH 15, pH 16 யோசிக்கிறீங்களா? அதுக்கு அங்கால போகாது. pH 14 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப பாருங்க, இதுல தந்ததுல அமிலம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலம் ஒரு அமிலம், வினாகிரியும் ஒரு அமிலம். கூறுகள் என்று கேட்டதுனால நீங்க ரெண்டும் எழுத வேண்டும். சல்பூரிக் ஆசிட், வினாகிரி ரெண்டையும் போடணும். சல்பூரிக் அமிலமும் வினாகிரியும் நோட் பண்ணி கொள்ளும். அமிலம். இரண்டாவது, பினோத்தலினுக்கு இளஞ்சிவப்பு. பினோத்தலின் நிறமற்றது. அது கலர் சேஞ்ச் பண்ணதுண்டா அது ஒரு காரணம். ஏனென்றா பினோத்தலின் அமிலத்துக்கு கலரை மாத்தாது. நம்ம பினோத்தலின் கலர் சேஞ்ச் பண்ணி இருக்கிறது அது ஒரு காரம். அப்ப தந்ததுல எது காரம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுண்ணாம்பு நீர் கரைசல் அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு. NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு நீரை நீங்க போட்டுக்கொள்ளலாம். அதுவும் காரம். காரமாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுக்கு கட்டாயம் பினோத்தலின் இளஞ்சிவப்பு நிறத்தை காட்ட வேண்டும். சரியா? அதுக்கு நீங்க ஏதாவது ஒன்று எழுதினாலே சரி. காட்டுவது தானே கேட்டிருக்கு. அப்ப அதுக்கு ஒன்று எழுதினால சரி போடுவேன். பாக்டரி அமிலம் என அழைக்கப்படுவது எது? பாக்டரி அமிலம் என்று நாங்க சொல்றது சல்பூரிக் அமிலம், சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் தான் என்னது? பாக்டரி அமிலம். நார்மலா எங்களுக்கு H2SO4 என்று சொல்லுவோம். சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலம் எழுதி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நீரில் நன்றாக கரையும் திண்மக்கூறு. அப்ப தண்ணியில நன்றாக கரையக்கூடியது எந்தெந்த பதார்த்தம் என்று பாருங்க. தந்ததுல வச்சுக்கொண்டுதான் பிள்ளைகள் எழுதும். அப்ப இதுல இல்லாம நீர்ல நன்றாக கரையும்ட்டா இப்ப இந்த உப்பு, உப்புன்னு சில பேர் போடுவாங்க, சில பேர் சீனி என்று எழுதுவாங்க. திண்மமாக இருக்கிற கூறு தானே பிள்ளைகள். உப்பும் கரையும், சீனியும் கரையும். அப்ப அதெல்லாம் இதுல எழுதக்கூடாது பிள்ளைகள். நீங்க என்ன தந்திருக்கோ அதை வச்சுதான் நோட் பண்ணுங்க. அப்ப இதுல தந்ததுல என்ன கரையும் பாருங்க. சுண்ணாம்பு நீர்.
அப்ப ஏற்கனவே நீராக இருக்கு. அவை கேட்டது திண்மம். திண்மமாக இருக்கப்படும். அது திரவமாக இருக்கு. சுண்ணாம்பு நீர். வினாகிரி எப்படி இருக்கு? லிக்விடா இருக்கு. சல்பூரிக் அமிலம் என்னது? லிக்விட், திரவம். H2SO4 திரவம். அது திண்மம். H2SO4 கட்டியா இருக்காது, திரவம். NaOH திரவம். சோடியம் ஹைட்ராக்சைடு திண்மமாகவும் இருக்கலாம், திரவமாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இதுல திண்ம NaOH அல்லது திரவ NaOH தந்திருப்பிடம். ஏனென்றா அது பினோத்தலினுக்கு கலர் சேஞ்சா காட்டுறதுக்கா. சரியா? அதே மாதிரி மண்ணெண்ணெய் தண்ணியில கலக்காது. உங்களுக்கு தெரியும், அது கரைக்கலாது. குளுக்கோஸு தண்ணியில நன்றாக கரையும். குளுக்கோஸை கொட்டி வடிவா கரைக்கலாம், டக்குன்னு கரையும். அதைத்தான் கேட்கணும். நீரில் நன்றாக கரையும் திண்ம கூறு குளுக்கோஸ். குளுக்கோஸ் பாருங்க, இப்போ நீங்க விளையாட்டு போட்டிகளுக்கு ஓடைக்குள்ள குளுக்கோஸ் வந்திருப்பாங்க. வாயில போட்ட உடனே கரையும். குளுக்கோஸ் வாயில வச்ச உடனே கரையும். இப்ப பாருங்க, நன்றாக கரையும் குளுக்கோஸ். அடுத்த கேள்வியை பாருங்க. மண்ணின் அமிலத்தன்மையை குறைக்க பயன்படும் இரசாயன கூறு. இப்ப மண் அமிலத்தன்மை என்று சொல்லப்படுது. அப்ப அதை குறைக்க வேணுமாக இருந்தா திருப்பியும் அமிலம் போட்டா குறையுமா? இல்ல. அப்ப இந்த தந்ததுகள்ல இருக்கிற அமிலங்களை முதல்ல அவாய்ட் பண்ணிடும். சல்பூரிக் அமிலமோ வினாகிரியோ அல்லது குளுக்கோஸையோ கொண்டே மண்ணின் அமிலத்தன்மைக்கு நாங்க போடையில மண்ணெண்ணெயெல்லாம் ஊத்தலாம். சரி. அப்ப இதுல மண்ணில் அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? ஒண்ணு சுண்ணாம்பு நீரை யூஸ் பண்றோம் அல்லது சாம்பல் கொட்டுவேன். சாம்பலும் காரமானது அல்லது சுண்ணாம்பு நீரை பயன்படுத்தி கொள்ளும். அந்த மண்ணுல தெளிச்சா அந்த மண் இது காரம் விளையல். சுண்ணாம்பு நீர்ன்றது காரம். மண் அமிலமாக இருந்தா காரம் அமிலத்தோட சேர்ந்து என்ன செய்யும்? நியூட்டன் நடுநிலையா. அப்ப அந்த மண் அமிலமாயும் இல்லாம காரமாயும் இல்லாம இரண்டுக்கும் பொதுவானதாக மாறும். அதுதான் பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிடும். அதாவது மண் அசிடிட்டி கொஞ்சம் கூடவா இருந்தா காரம் கொஞ்சம் சேர்த்து அதை நடுநிலையா ஆக்குறோம். அமிலத்தன்மையாக இருந்தா அதுல ஒன்றும் செய்யலதான் இல்லையா, பயிற்சிகள் செய்யலாதப்ப அதை நடுநிலைப்படுத்துவார்கள். சரியா? அப்ப இது தவிர உங்களுக்கு இந்த அமிலம் மூலம் காரத்துல வரக்கூடிய வேறு வினாக்கள் எல்லாம் இப்ப உங்களுக்கு இரைப்பையினுடைய அமிலத்தன்மையை நீக்கிறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவார்கள் அப்படி உங்களுக்கு கேட்கலாம். அப்ப இரைப்பையில அமிலம் இருந்தா அதை குறைக்கிறதுக்காக மக்னீசியம் பால் அந்த அல்சருக்குரிய மருந்தாக கொடுக்கும். அப்ப மக்னீசியம் பால் என்பது ஒரு காரமான பதார்த்தம். இரைப்பையில சுரக்கக்கூடிய ஐதரோகுளோரிக் அமிலம் என்பது அசிட்டான பதார்த்தம். அப்ப அந்த அசிடிட்டியை குறைக்கிறதுக்கு இரைப்பையில அமிலம் சேர்வதை குறைப்பதற்கு இன்னொரு காரத்தை நாங்க சேர்த்தா அமிலம் காரத்துடன் சேர்ந்து நடுநிலையாகி எங்களோட வயிறு எரியாது. அதனாலதான் அல்சர்காரருக்கு அந்த பானி மருந்து ஒன்று கொடுப்பேன். சரியா? அப்ப அது அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம். கடிச்சா நாங்க புளி பூசுறோம். சரியா? அந்த மாதிரி அதெல்லாமே அந்த உண்டா அதை குறைக்கிறதுக்காக அமிலம் பூசும், புளி பூசும். அமிலம்
குத்தி குழவி குத்தி அமிலம் வந்துட்டுதுன்னா அதுக்கு காரம் கொண்ட வச்சு நாங்க அதை நடுநிலைப்படுத்தோம். இல்லாட்டிக்கு இன்னும் கூட எங்களுக்கு வலி தெரியும். சரியா? அப்ப அதுதான் இந்த அமிலம் மூலம் காரத்தின் அன்றாட வாழ்க்கைக்குரிய பயன்கள். அப்ப அமிலங்கள் என்றால் புளிப்பு சுவையுடைய பதார்த்தங்கள் அமிலங்கள் இருக்கு. தேசிக்காயில இருக்கு, வினாகிரியில இருக்கு. சரியா? அப்ப ஓரேஞ்சதுகள் புளிப்பு சுவையுடைய பதார்த்தங்களாக இருக்கு. நம்ம காரங்கள் என்றால் சவர்க்காரம், சோடியம் ஐதரோக்சைடு காரம், சுண்ணாம்பு நீர் காரம். சரியா? இப்ப அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அமிலங்கள் காரங்களை நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டும். அது தவிர உங்களுக்கு முதலாம் தவணையில ஒலிகள் தொடர்பான வினாக்கள் வரும். ஒலிகள் எப்படி உருவாகுது, அதிர்வின் மூலம் ஒலிகள் உருவாகுது, அவை தொடர்பாகவும் உங்களுக்கு வரும். அப்ப இன்றைய பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லைண்டா பிள்ளைகள்? நாங்க இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில பார்ப்போம். இதோட நான் அந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.